மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் வளாகத்தில் உள்ள தாதியர் பயிற்சி பாடசாலையில் உள்ள சரஸ்வதி சிலைக்கு எதிரே நேற்று புதன்கிழமை காலை திடீரென புத்தர் சிலையொன்று வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் தனது கண்டனத்தை வெளியிட்டுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் எமது செய்தி சேவைக்கு அவர் தெரிவிக்கையில், நேற்றைய தினம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் தாதிய பயிற்சி கல்லூரிக்கு முன்னால் புத்தர் சிலை ஒன்று திடீரென்று நிறுவப்பட்டுள்ளது. தாதிய பயிற்சி கல்லூரியின் அதிபர் ஒரு பௌத்த மதத்தைச் சேர்ந்த சிங்களவர். அந்த வகையில் நான் நினைக்கின்றேன், வைத்தியசாலை நிர்வாகத்திற்கு தெரியாமல், அவர்களது அனுமதியை பெறாமல் ஒரு புத்தர் சிலையை வைத்திருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கண்டனத்துக்குரிய நிகழ்வாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நாட்டிலே வடக்கு கிழக்கு மாகாணங்களை பௌத்தமயமாக்கும் ஒரு நிகழ்ச்சி நிரல் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு வந்திருக்கின்றது. அந்த வகையில் கடந்த அரசாங்கத்தில் கூட வடமாகாணத்தின் ஒரு சுகாதார பணிப்பாளராக சிங்களவர் ஒருவர் பௌத்த மதத்தைச் சேர்ந்தவர் நியமிக்கப்பட்ட பொழுது அவர் யாழ்ப்பாண வீதிகளிலே சுற்று வட்டங்களிலே புத்தருடைய சிலையை நிறுவியதன் காரணமாக ஏற்பட்ட எதிர்ப்பின் பிரகாரம் உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக நான் அறிந்திருக்கின்றேன். அந்த வகையில் தற்போது புதிதாக இந்த நாட்டிலே உருவாக்கியிருக்கும் அரசாங்கம் சாதி மத இன பேதமற்ற ஒரு இலங்கையை உருவாக்க வேண்டும் என்கின்ற கோஷத்துடன் இந்த நாட்டின் ஆட்சியை பிடித்திருக்கின்றார்கள். இவர்களும் தொடர்ச்சியாக இப்படி தமிழர் பிரதேசங்களை பௌத்தமயமாக்கும் வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்களா, அல்லது இந்த அரசாங்கத்திற்கு ஒரு அபகீர்த்தியை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு தோரணையிலே இந்த தாதிய பயிற்சி கல்லூரியின் அதிபர் அவர்கள் செயற்படுகின்றாரா என்கின்ற ஒரு கேள்விக்குறி எங்கள் மத்தியிலே எழுந்திருக்கின்றது. எது எவ்வாறாயினும் வடகிழக்கு பிரதேசம் என்பது தமிழர், முஸ்லீம்கள், சிங்களவர்கள் கணிசமாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்குள் அனுமதியின்றி ஒரு புத்த சிலையை நிறுவியிருப்பதை இவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த நிர்வாகம், வைத்தியசாலையின் நிர்வாகம் உடனடியாக இதில் தலையிட்டு அங்கு இருக்கும் பதட்ட நிலையை தவிர்ப்பது மாத்திரமல்லாமல் இந்த மாவட்டத்திலே தெரிவு செய்யப்பட்டிருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது விடயமாக கூடுதலான கரிசனையை எடுத்து அங்கு ஏற்படவிருக்கும் பதற்ற நிலையை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இல்லாவிட்டால் தொடர்ச்சியாக இப்படியான சம்பவங்கள் குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே நடப்பதற்கு ஏதுவாக அமைந்துவிடும். எனவே இந்த மக்கள் மீது அக்கறை கொண்டு மக்களினால் தெரிவு செய்யப்பட்டிருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது விடயமாக சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் உடனடியாக தொடர்பு கொண்டு இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் மாத்திரமல்ல. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையிலே பணிபுரியும் ஏனையோரினதும் தமிழர்களினதும் ஒரு ஆதங்கமாக இது பார்க்கப்படுகின்றது. எனவே உடனடியாக இந்த மக்களினால் தெரிவு செய்யப்பட்டிருக்கும்
பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதில் கவனமெடுத்து இந்த பதற்ற நிலையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர்களை வினயமாக கேட்டுக்கொள்கிறேன்.